நம்ம யூஆர்எல் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த ஏப்ரல் ஆப்பிள் காம்பெட்டர் யூஆர்எல் இமெயில் வந்து இந்த யூஆர்எல் எடுத்துக்கோங்க. dev.etherservice.com இந்த யூஆர்எல்ல முன்னாடி /wp admin. ஸோ இந்த கேட்குதுங்க சார். சார் சொல்லுங்க சார் பேசுறது கேட்க மாட்டேங்குது. இப்போ கேட்குது மெதுவாக கேட்குது சார். புரியுதா? கேக்குதுங்களா? சார் கேட்குது, ஆனால் மெதுவாக கேட்குது சார். மெதுவா கேக்குதுங்களா? ஆமாம் சார். இப்போ கேக்குதுங்களா? இப்போ ஓகே சார். ஓகே சரி, ஓகே. நம்ம வெப்சைட்டோட யூஆர்எல் வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இனிமேல் வந்துட்டு இந்த யூஆர்எல் யூஸ் பண்ணிங்க, dev.develop.etherservice.com. பாஸ்வேர்டு வந்துட்டு அதே தான், அட்மின் பாஸ், அதுவே யூஸ் பண்ணுங்க. இந்த யூஆர்எல் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு, இந்த யூஆர்எல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஒரு பேஜ் எப்படி பில்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் WP பேக்கரிக்குள்ள போயிருந்தோம். ஆட் பேஜ், ஸோ இங்கே வந்த உடனே நம்ம வந்துட்டு WP பேஜ் பில்டரில் தான் வந்துட்டு பேஜ் வந்துட்டு டெவலப் பண்ணணும். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா WP பேஜ் பில்டர்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பேஜோட டைட்டில், பைத்தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டெவலப் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு பேக் அண்ட் எடிட்டரில் தான். ஸோ இங்கே பேக் அண்ட் எடிட்டர் சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஆட் எலமெண்ட். ஸோ இந்த ஆட் எலமெண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய எலமெண்ட்ஸ் வந்துட்டு இந்த டீமில் வந்துட்டு டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரோ இன்ஸ்டால் பண்ணுவோம். ரோ போட்ட உடனே வந்துட்டு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு செக்ஷன் ஆட்டம் இது கிரியேட் ஆகிடும். இது ஒரு செக்ஷன் சொல்லுவாங்க. இங்கே வந்துட்டு எலமெண்ட்ல வந்து ரோன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை வந்துட்டு ஒரு செக்ஷனாக நம்ம எடுத்துக்குவோம். ஸோ செக்ஷன் போட்டு பேஜை பப்ளிஷ் பண்ணிடுவோம். ஓகே, பேஜ் வந்துட்டு பப்ளிஷ் ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்துட்டு பர்மா லிங்க்கும் வந்துட்டு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பர்மா லிங்க் வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ பர்மா லிங்க் நான் இங்கே சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ரோவில் தான் நம்ம இங்கே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபுல் ரோவை வந்துட்டு நம்ம வந்துட்டு 2 இல்லாட்டினா 3 டிவைட் பண்ணிக்கலாம். இந்த ஃபுல் ரோவையும் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். 4 வேணும்னு டிவைட் பண்ணிக்கலாம்.
ஸோ இது வந்துட்டு 75, இது ஃபுல் வந்துட்டு 100% எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு 75 × 25 சொல்லிட்டு இதை டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த ஃபுல் வித்தை வந்துட்டு நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இப்போ வந்து ஃபுல்லாகவே வச்சுருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பென் டூலில் எடிட் திஸ் ரோன்னு சொல்லிட்டு வரும். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரோ செட்டிங்ஸ் வரும். இந்த ரோவோட செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரோவோட ஹைட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரோவோட ஹைட் வந்து ஸ்மால் வேணுமா, மீடியம் வேணுமா, லார்ஜ் வேணுமா, யூஸ் வேணுமா, இல்லை ஃபுல் ஸ்க்ரீன் வேணுமான்னு சொல்லிட்டு இங்கே இல்லாட்டி டிஃபால்ட் தீம் வேணுமான்னு சொல்லிட்டு இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இது ப்ரிவ்யூ காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பேஜ் கிரியேட் பண்ணிட்டு ரோ மட்டும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா? ஸோ நம்ம இங்கே எதுவுமே போடல அந்த ரோக்குள்ள. ஸோ அதனால வந்துட்டு ஒயிட் பேக்ரவுண்ட் அப்படியே எடுத்துருக்கு. ஸோ இந்த எடிட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ரோவோட ஹைட் நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஃபுல் வித் கண்டென்ட் நமக்கு ஃபுல் வித்தாக வேணுமா இல்லை டிஃபால்ட்டாக அந்த தீமோட இது வேணுமான்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பேக்ரவுண்டு வந்துட்டு நம்ம இமேஜாக இங்கே வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஒரு இமேஜை நான் வச்சு காமிக்கிறேன். பேக்ரவுண்ட் இமேஜ் வந்துட்டு கஸ்டமைஸில் போனீங்கன்னா நம்ம இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா உடனே நம்ம மீடியா ஃபைலுக்கு போகும். இந்த மீடியா ஃபைலில் நம்ம ஏதாவது ஒரு இமேஜை சூஸ் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு இமேஜாக பேக்ரவுண்ட் வந்துட்டு ஒரு இமேஜை நம்ம இங்கே வச்சுருக்கோம். ஸோ இந்த ரோ ஹைட்டு வந்துட்டு இப்போ வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. இதை அப்படியே சேவ் பண்ணிவிட்டு ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து டிஃபால்ட்டாக வச்சதுனால வந்து பின்னாடி அந்த இமேஜ் வந்துருச்சு, பட் அது சின்னதாக வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த இமேஜோட சைஸ் நம்ம வந்து பெருசு பண்ணலாம்.
ஸோ இந்த ரோ ஹைட் டிஃபால்ட்டாக இருக்கிறதுனால வந்துட்டு அது அந்த மாதிரி எடுத்து வந்துருக்கு. அதை வந்துட்டு நான் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு கொடுக்குறேன். ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்துட்டு அந்த செக்ஷனோட ஃபுல் ஸ்க்ரீனாக வந்துட்டு எடுத்து வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே அந்த வேரியேஷன் நீங்கள் ஒவ்வொன்றா வச்சு பாருங்கள். மீடியம்னா எப்படி இருக்கும், லார்ஜ்னா எப்படி இருக்கும், ஹியூஜ்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சு பாருங்கள். ஓகே, மோஸ்ட்லி நான் ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து இமேஜோட சைஸ் எப்படி வேணும்னு சொல்லிட்டு இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜ் எப்படி எந்த பொசிஷனில் வேணும், சைடில் டாப் லெவலில் வேணுமா இல்லை எலமெண்ட் எந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு இங்கே பொசிஷன் எப்படி வேணும்னு சொல்லிட்டு இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஷோ அண்ட் பேக்ரவுண்டில் வீடியோவும் நம்ம வச்சுக்கலாம். ஷோ அண்ட் பேக்ரவுண்டில் நம்ம வீடியோவும் நம்ம இங்கே வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அந்த யூஆர்எல் மட்டும் இங்கே செலக்ட் பண்ணணும். இங்கே வந்துட்டு பேக்ரவுண்டில் வந்துட்டு வீடியோவும் ப்ளே ஆகும். அதுக்கு வீடியோ என்கிட்ட இல்லாதனால நான் அண்ணன் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது எனக்கு இந்த இமேஜ் வேணாம், பேக்ரவுண்ட் வந்துட்டு ஒரு கலராக வேணும்னா பேக்ரவுண்ட் இமேஜ் நன்னு கொடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஓவர்லே இங்கே வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா கலர்ஸ் நிறையா இருக்கும். நமக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கலாம். கிரேடியன்ட் கலர் வேணும்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்டோட இமேஜ் போயிடுச்சு. பேக்ரவுண்டில் நம்ம என்ன கலர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அந்த கலர் வந்துட்டு இங்கே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த செக்ஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த ரோவோட ஹைட் நம்ம வந்துட்டு இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கண்டென்ட் பொசிஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த கண்டென்ட் ஒன்று போட்டுட்டு இந்த எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோம். பேக்ரவுண்ட் இமேஜ், அதுக்கப்புறம் ஓவர்லே. ஓவர்லே வந்துட்டு நம்ம டிரான்ஸ்பரன்சியாக வச்சுக்கணும். நீங்கள் டிரான்ஸ்பரன்சிக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கலர் நம்மளுக்கு என்ன மாதிரி வேணும். இது ரெண்டுமே டிரான்ஸ்பரன்சியாக வச்சுக்கலாம். இப்போ ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஓவர்லேயோட கலரும் இங்கே வந்திருக்கு, பேக்ரவுண்டில் இருக்கிற இமேஜும் நம்மளுக்கு வந்திருக்கு. இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு இமேஜும் நம்ம இங்கே வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு மேலே பேக்ரவுண்ட் ஓவர்லே வந்துட்டு ஒரு கலராகவும் வச்சுருக்கோம். பட் அது வந்துட்டு டிரான்ஸ்பரன்சியாக வச்சுருக்கோம். டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? இந்த இமேஜ் முதல்ல இமேஜ் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் கலர் மட்டும் எனக்கு வேணும்னா முதல்ல இமேஜ் வச்சுருந்ததுனால வெறும் இமேஜ் மட்டும் எடுத்து வந்துச்சு. ஒரிஜினல் இமேஜ் என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்து வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த இமேஜை நம்ம எடுத்துட்டு
பேக்ரவுண்ட் கலர் மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். பேக்ரவுண்ட் கலர் மட்டும் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு இந்த பேக்ரவுண்ட் கலரை வந்து டிரான்ஸ்பரன்சியாக வந்துட்டு நம்ம மாற்றிருக்கிறதுனால இமேஜ் ப்ளஸ் அந்த கலரும் வந்து டிரான்ஸ்பரன்சியில் அப்படியே பின்னாடி என்ன இருக்கோ அதை அப்படியே பண்ணும். நம்ம இந்த பேஜ் அப்டேட் பண்ண போகிறோம். இந்த பேஜில் நம்ம என்னென்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் இங்கே கண்டென்ட்டு, இங்கே வந்துட்டு ஒரு காண்டாக்ட் ஃபார்ம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஃபுல் வித்தை வந்துட்டு ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டாக டிவைட் பண்ணும்போது எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா, இங்கேருந்து இந்த ஃபார்ம் வரைக்கும் 60%, 60, 40 சொல்லிட்டு இங்கே டிவைட் பண்ணியிருக்காங்க. 60ல் வந்துட்டு கண்டென்ட்டும், இந்த 40%லேயும் வந்துட்டு காண்டாக்ட் ஃபார்மும் வச்சுருக்காங்க. அதை எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு நம்ம இதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கண்டென்ட் என்ன போட்டிருக்காங்க, இங்கே பெஸ்ட் பைத்தான் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது எப்படி பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஃபுல் வித் தான் இருக்குது. ஸோ இந்த ஃபுல் வித்தை வந்து நான் டிவைட் பண்ணிக்கிறேன். இது வந்து 60, இது வந்துட்டு 40. ஓகே, ஸோ அந்த மாதிரி டிவைட் பண்ணியிருக்கேன். இதுவே வந்துட்டு 3ஆக டிவைட் பண்ணோம்னா 35, 35, 35. ஸோ அந்த மாதிரி வரும். ஸோ 4ஆக டிவைட் பண்ணோம்னா 25, 25, 25, 25 சொல்லிட்டு அந்த 100 வந்துட்டு இங்கே வந்துட்டு 4ஆவோ இல்லை 3ஆவோ இல்லை 6ஆவோ வந்துட்டு டிவைட் பண்ணிக்கிறேன் இந்த செக்ஷனை. ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அந்த ரெண்டாக டிவைட் பண்ணதில் வந்துட்டு இங்கே 60, இங்கே வந்துட்டு 40 அந்த மாதிரி டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே இந்த ப்ளஸ் பண்ணிங்கன்னா அடுத்தது ரோ போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டெக்ஸ்ட் பிளாக்ல வந்துட்டு இங்கே என்ன டெக்ஸ்ட் வேணும், டெக்ஸ்ட் எல்லாமே வந்துட்டு டெக்ஸ்ட் பிளாக்ல தான் போடுவோம். இங்கே டெக்ஸ்ட் காப்பி பண்ணி போட்டாச்சு. இந்த டெக்ஸ்ட் காப்பி பண்ணி போட்டதில் வந்துட்டு பேராகிராஃப் இல்லை H1 வேணுமா, H2 வேணுமா, H3 வேணுமா, H4 வேணுமான்னு சொல்லி இங்கே H1லேருந்து H6 வரைக்கும் வந்துட்டு அந்த ஃபாண்ட்டோட சைஸ் வந்துட்டு வேரியபிளாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை பேராகிராஃபில் வச்சோம்னா அதுக்கு வந்துட்டு 16 பிக்சல்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்குண்டான சைஸ் வந்துட்டு எடுத்து வருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பேனரில் வந்துட்டு ஃபஸ்ட்டாக வர்றது வந்துட்டு H1 டேக் தான். ஸோ அதனால் இதை வந்துட்டு H1ஆக போட்டிருக்கேன். ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ H1ல் போட்ட உடனே வந்துட்டு அது கொண்டு வந்துருச்சு. ஓகே, பட்டு இந்த ஃபாண்ட்டோட கலர் வந்துட்டு பிளாக்காக இருக்குது. ஸோ நம்ம இந்த ஃபாண்ட்டோட கலரை வந்துட்டு ஒயிட்டாக முதல்ல மாற்றலாம். ஸோ இந்த ஃபாண்ட்டோட கலர் வந்துட்டு 2 டைப்பில் வந்துட்டு ஒயிட்டாக மாற்றலாம். ஒன்று வந்து இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் கலர்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக இங்கே டெக்ஸ்ட் கலர் வந்துடும். நம்மளுக்கு என்ன மாதிரி டெக்ஸ்ட் கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே சூஸ் பண்ணோன்னா இங்கே டோட்டலாகவே வந்து டெக்ஸ்ட் கலர் மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்டோட கலர் மாறிடுச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம டெக்ஸ்டோட கலர் தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்போ இது H1ல் வச்சுருக்கோம். இப்போ அடுத்தது வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு H2ல் வச்சு பார்க்கலாம். H1ஓட ஃபாண்ட் சைஸ் பாருங்கள். இப்போ வந்துட்டு H2 வச்சுருக்கேன். H2ஓட ஃபாண்ட் சைஸ் பாருங்கள். ஸோ H1க்கும் H2க்கும் இந்த ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு கம்மியாகிட்டே வரும். H3 போட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். H4 போட்டிங்கன்னா அதை விட கொஞ்சம் கம்மியாகும்.
வந்துன்னா பிளாக்கே வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு கண்டென்ட் தெரிய மாட்டேங்குது. இங்கே ஒயிட்டாக நான் மாற்றினா எனக்கு கண்டென்ட் தெரியல. அதனால பிளாக்காக இங்கே மாற்றிட்டு H1 டிசைன்ஸில் போயிட்டோம்னா இந்த டிசைன்ஸில் தான் வந்து நம்ம இப்போ ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறோம். இந்த டிசைன்ஸில் தான் நம்ம சிஎஸ்எஸ், இது பேர் தான் சிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவோம். வெப்சைட் வந்து சிஎஸ்எஸ் வச்சு தான் வந்து டிசைன்ஸ் எல்லாமே வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த சிஎஸ்எஸ் எங்கே பண்ணுவோம்னா இங்கே தான் டிசைன்ஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டெக்ஸ்டோட கலர், இந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து அந்த டெக்ஸ்டோட கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் அலைன்மெண்ட், லெஃப்ட் அலைன்மெண்ட் வேணுமா, சென்டர் அலைன்மெண்ட் வேணுமா, இல்லை ரைட் அலைன்மெண்ட் வேணுமான்னு சொல்லிட்டு ஜஸ்டிஃபையாக வேணுமான்னு சொல்லிட்டு இந்த டெக்ஸ்டோட அலைன்மெண்ட் வந்துட்டு இங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஃபாண்ட், என்ன ஃபாண்ட் வேணும்னு சொல்லிட்டு இங்கே டிஃபால்ட்டாக ஒரு 10 ஃபாண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அதை வந்துட்டு நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டோட வித்து, அதே ஃபாண்ட்டோட வித்து வேணும், டிரான்ஸ்பரன்சி எப்படி வேணும், டிரான்ஸ்ஃபார்ம், அதுக்கப்புறம் ஃபாண்ட் சைஸ் எப்படி வேணும், லைன் ஹைட் எப்படி வேணும், லெட்டர் ஸ்பேஸ் எப்படி வேணும்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ அதெல்லாம் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல. ஜஸ்ட் இங்கே வந்துட்டு ஃபாண்ட்டோட கலர் மட்டும் இங்கே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இங்கே ஃபாண்ட்டோட கலர் சேஞ்ச் பண்ணும்போது இங்கே சேஞ்ச் ஆகும். இங்கே டைரெக்டாக நீங்கள் வந்துட்டு ஒயிட்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே டெக்ஸ்ட் இருக்கா இல்லையானே தெரியாது. ஸோ அதனால இங்கே பண்ணாமல் இந்த டிசைன்ஸ்ல வந்துட்டு டெக்ஸ்டோட கலர், இங்கே வந்து டெக்ஸ்ட்டுக்கு மட்டும்தான் இங்கே டிசைன் பண்ண முடியும். டெக்ஸ்டோட கலர் வந்துட்டு ஒயிட்டாக வச்சுருக்கோம். இப்போ ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னாலும் 4 தான். அதுக்கப்புறம் இந்த பென் டூல்ல எங்கேயும் டிசைன் இருக்கு. இந்த டெக்ஸ்டோட கலர் நம்ம ஒயிட்டா கொடுக்க போறோம். இப்போ போய் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா
இங்கே டெக்ஸ்ட் கலர் நான் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்டோட டெக்ஸ்ட் கலர் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம இங்கே என்ன தப்பு பண்ணியிருந்தோம்னா, இந்த டெக்ஸ்ட் கலரோட இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து நம்ம பிளாக்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுறோம். இப்போ பிளாக்னு செலக்ட் பண்ண உடனே இந்த விஷுவல் கோடு இங்கே வந்துட்டு அது ஒரு ஸ்கிரிப்டாக எடுத்து வந்துச்சு பிளாக்னு சொல்லிட்டு. ஸோ இந்த #000000 இருக்குங்க, இது வந்துட்டு கலரோட கோடு. ஓகேவா? ஸோ இதை வந்து டிஃபால்ட்டாக எடுத்து வந்துருச்சு. ஸோ அதனால நம்ம இங்கே என்ன சேஞ்சஸ் பண்ணாலுமே வந்துட்டு இந்த கலர் உங்களுக்கு மாறலை. ஸோ பிளாக்காகவே வந்துருந்துச்சு. ஸோ அதுவே வந்துட்டு இங்கே செலக்ட் பண்ணி கலரே கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலர்னு சொல்லிட்டு #0000 இருந்துச்சு இல்லையா, அது போயிடும். ஸோ எப்போ போய் ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா அப்புறம் டெக்ஸ்ட் வந்துட்டு ஒயிட்டாக வந்துருக்கு. ஸோ அடுத்தது வந்துட்டு இங்கே ஒரு காண்டாக்ட் ஃபார்ம் ஒன்று வச்சுருக்கோம். ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிள் இது பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் ஃபார்ம் 7 நம்ம யூஸ் பண்ணுறது இந்த வெப்சைட்டில் வந்துட்டு காண்டாக்ட் ஃபார்ம் 7. ஸோ இந்த காண்டாக்ட் ஃபார்ம் 7 இங்கே கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் இங்கே விசிட்டில் வந்துடும். இப்போ இங்கே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபார்ம் வந்துருச்சு. டெக்ஸ்ட் கொண்டு வந்துட்டோம். இதுக்கு கீழே இன்னொரு டெக்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க, சப்டைட்டில். ஸோ அதையும் வந்துட்டு இங்கே டெக்ஸ்ட் பாரா கொண்டு வந்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா H1 டைட்டில், அது கீழே ஒரு சப்டைட்டில் ஃபார்ம், இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம கொண்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன், அந்த பட்டன் கிளிக் பண்ணோம்னா ஒரு பாப்பப் பாட்டை ஓப்பன். ஓகே, ஸோ நம்ம இங்கே பாப்பப் வச்சுருக்கோம். இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா பாப்பப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த பாப்பப் பட்டனை
கிளிக் பண்ணிட்டு இந்த பேராகிராஃப் ஏரியாவில் இந்த காண்டாக்ட் ஃபார்மோட கோடு நம்ம ஏற்கனவே காண்டாக்ட் ஃபார்ம் இன்ஸ்டால் பிளக்கின் வந்து இன்ஸ்டால் பண்ண உடனே ஃபார்ம் கிரியேட் ஆகிடுன்னு சொன்னால் அந்த ஃபார்ம் கிரியேட் ஆகிடுச்சு. இதுதான் வந்துட்டு இந்த ஃபார்மோட ஷார்ட் கட்டு. ஸோ இதை காப்பி பண்ணி பாப்அப் ஸோ இந்த டெக்ஸ்ட் ஏரியாவில் வந்துட்டு அந்த கோடை காப்பி பண்ண கோடை பேஸ்ட் பண்ணிடணும். சரி, ஸோ இதோட டைட்டில் இப்போ போய் ரிவ்யூ பார்த்தீங்க. ஸோ இங்கே ஒரு பட்டனு, அந்த பட்டன் கிளிக் பண்ணோம்னா ஒரு பாப்அப்ல வந்துட்டு காண்டாக்ட் பண்ணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஒரு ரோவை போட்டோம். அந்த ரோவில் வந்துட்டு ஒரு இமேஜை ஃபிக்ஸ் பண்ணோம். இமேஜை ஃபிக்ஸ் பண்ண உடனே அதோட பேக்ரவுண்ட் கலரோட ஓவர்லே கலர் சேஞ்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் டைட்டில் போட்டிருக்கோம். டைட்டிலில் வந்துட்டு டிசைனில் வந்து டெக்ஸ்டோட கலர் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ டெக்ஸ்டோட அலைன்மெண்ட் இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இங்கேயும் ஒரு சப்டைட்டில் உண்டான கண்டென்ட் போட்டிருக்கோம். இங்கேயுமே வந்துட்டு டெக்ஸ்டோட அலைன்மெண்ட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாப்அப் பட்டன். அந்த டெக்ஸ்டோட அலைன்மெண்ட் சென்டர் கொடுத்ததுனால இந்த டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டராக வந்துருக்கு. ஓகேவா? அதுவே டெக்ஸ்ட் எலிமெண்ட் இதெல்லாமே யூஸ் பண்ணி பாருங்க. டெக்ஸ்ட் எலிமெண்ட் எப்படி வச்சா எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ரைட் சைடில் வச்சா டெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து ரைட் சைடில் வந்துருக்கு. ஸோ அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட், சென்டரு, ரைட். அதுக்கப்புறம் வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா டிசைனில் பேக்ரவுண்டு. ஸோ இங்கே வந்து நம்ம அந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி இங்கே ஏதாவது பேக்ரவுண்ட் கலர் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே வச்சுக்கலாம். ஓகே, நான் இங்கே வந்துட்டு அது ஒயிட்டாக இருக்கிறதுனால நான் வேறு ஏதாவது கலரில் வைக்கிறேன். ஸோ நான் இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த டெக்ஸ்ட்டோட பேக்ரவுண்டுக்கு என்ன கலர் வேணும்னு சொல்லிட்டு நான் இங்கே சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டு எவ்வளோ தூரம் இருக்கோ அதோட பேக்ரவுண்ட் மட்டும் நம்ம ப்ளூ கலர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ எல்லாத்துலேயுமே வந்துட்டு எல்லா செக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா டிசைன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே தான் வந்து நம்ம மெயினாக வந்துட்டு ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இங்கே தான் வந்து சிஎஸ்எஸ்ங்கிற அந்த ஸ்கிரிப்ட் நம்ம எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட்டுக்கு உண்டான கலர் நம்ம சேஞ்ச் பண்ணோம் இங்கே. அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட்டுக்கு பேக்ரவுண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பேக்ரவுண்ட் வந்துட்டு ஒரு கலர் நம்ம கொடுத்துருக்கோம். இல்லை எனக்கு பேக்ரவுண்ட் வேணாம், எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வேணாம், நான் வந்துட்டு இமேஜாக வந்துட்டு இங்கே வச்சுக்கிறேன்னு சொன்னோம்னா பேக்ரவுண்ட் இமேஜில் ஏதாவது ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்ல மட்டும்
டெக்ஸ்டோட பேக்ரவுண்ட் மட்டும் இமேஜாக வந்துருக்கு. முதல்ல கலராக வந்துச்சு, இப்போ நம்ம இமேஜாக கொண்டு வந்துருக்கோம். இமேஜ் வேணால் நம்ம கலராகவே. ஸோ அடுத்தது வந்துட்டு சைஸ். இங்கே வந்துட்டு நம்ம அதோட வித் எவ்வளோ வேணும், ஹைட் எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வித்து வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 50% போட்டுக்கிறேன். மேக்ஸிமம் நான் 50% போட்டுக்கிறேன், மினிமமும் நான் 50% போட்டுக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்டோட கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்டோட பேக்ரவுண்ட் கலர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்டோட வித்து வந்துட்டு 50% தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ரிவ்யூ பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு டோட்டலாக இங்கேருந்து இது வரைக்கும் 100 எடுத்திருக்கோம். முதல்ல வந்து உங்களுக்கு 100 காமிச்சிருக்கோம். இப்போ வந்துட்டு நம்ம இந்த செக்ஷனை வந்துட்டு ஜஸ்ட் 50% நீ காமிச்சா போதும்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இங்கே 50% காமிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ அதுவே வந்துட்டு இது வந்துட்டு 100% போட்டுட்டு ஹைட் வந்துட்டுனா 50% போடுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபுல்லாக எடுத்து வந்துருக்கு. அந்த கலரோட பேக்ரவுண்ட் மட்டும் பாருங்கள், 50% எடுத்து வந்துருக்கு. இது வந்துட்டு 100% இது வரைக்கும் 100% இருக்கு. அதே மாதிரி கீழே இருக்கிற கண்டென்ட்டோட ஓவர்லேப் ஆயிருக்கு. அது எதுக்காக ஓவர்லேப் ஆயிருக்குன்னா நம்ம 50% இந்த செக்ஷனோட ஹைட் வந்துட்டு 50% மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லி சொன்னதுனால மற்ற அது அடுத்து இருக்கிற செக்ஷனை வந்துட்டு அது அப்படியே வந்துட்டு ஓவர்லே மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஸ்பேசிங்கில் வந்துட்டு 2 இருக்குது. மார்ஜின் சொல்லிட்டு ஒன்று இருக்குது, பேடிங்னு சொல்லிட்டு இருக்கு. சரி, ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு பேக்ரவுண்ட் வந்துட்டு கலர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த கலர் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்டோட ரொம்ப ஒட்டி வந்துருக்கு. ஓகே, ஸோ நம்ம இந்த எட்ஜஸ்ல எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும், இல்லாட்டி ரொம்ப ஒட்டி வந்திருக்கு இந்த பார்டருக்கும் இந்த டெக்ஸ்ட்டுக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸோ அதை வந்துட்டு பேடிங்னு சொல்லணும். ஸோ ஸ்பேஸில் போய் பேடிங்கில் போய் நான் ஒரு 60 பிக்சல்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறேன். லெஃப்ட்டு, ரைட்டு, பாட்டம், டாப் எல்லாமே வந்து 60% எனக்கு இடம் வேணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்டோட லேயருக்குள்ள இங்கேயும் 60% 60 பிக்சல்ஸ் வந்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துருக்கு. இந்த பக்கம் ரொம்ப ஒட்டி இருந்துச்சு இல்லையா, ஸோ அங்கேயும் வந்துட்டு 60 பிக்சல்ஸ் வந்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துருக்கு. இங்கேயும் பாட்டத்துலேயும் 60 பிக்சல்ஸ், லெஃப்ட்லேயும் 60 பிக்சல்ஸ். ஓகே, அதுவே 100% போட்டோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சைஸ் அதிகப்படுத்த இங்கே வந்து இதோட ஸ்பேஸும் மட்டும் உங்களுக்கு அதிகமாகிட்டே வரும்.
தெரியுதுங்களா டிஃப்ரெண்ட்டு? ஸோ இதை வந்துட்டு உள்ளுக்குள்ளே நம்ம ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் மார்ஜின் சொல்லணும். ஸோ எனக்கு இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸுக்கு வெளியே நமக்கு வந்துட்டு ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் அது மார்ஜின் சொல்லணும். சரியா? இந்த மார்ஜினை விட்டு எனக்கு வெளியே ஸ்பேஸ் வேணும். சரியா? இல்லை இந்த மார்ஜினுக்கு உள்ள ஸ்பேஸ் வேணும். மார்ஜினுக்கு உள்ளன்னா பேடிங்னு சொல்லுவோம், மார்ஜினுக்கு வெளியேன்னா ஸ்பேஸில் மார்ஜின். மார்ஜினுக்கு வந்துட்டு இப்போ பாட்டத்தில் நான் ஒரு 40 பிக்சல்ஸ் கொடுக்குறேன். எதுக்காகன்னா இந்த சப்டைட்டில் வந்துட்டு ரொம்ப ஒட்டி இருக்கு. ஸோ எப்போ போய் பார்த்தீங்கன்னா அந்த மார்ஜின் கொடுத்ததுனால இந்த ஸ்கொயருக்கு வெளியே வந்துட்டு 40% வந்துட்டு ஸ்பேஸ் கொடுக்கும். ஓகே, மார்ஜினுக்கும் பேடிங்க்கும் உங்களுக்கு இப்போ டிஃப்ரென்ஸ் இருந்துச்சா? மார்ஜின்னா அந்த மார்ஜினுக்கு வெளியே ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், பேடிங்னா அதுக்கு உள்ளே போக்குற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்தது பார்டர். பார்டர் வந்துட்டு இப்போ நம்ம இந்த பாக்ஸோட பார்டர் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். பார்டர் ரேடியஸ் வந்துட்டு 40 பிக்சல்ஸ் கொடுக்குறேன். 40 பிக்சல்ஸ் கொடுத்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா அதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 40 பிக்சல்ஸ் 40 பிக்சல்ஸ் 40 பிக்சல்ஸ் 4 இடத்துலையும் முதல்ல வந்துட்டு பாயிண்டடாக இருந்துச்சு. இப்போது அந்த பார்டர் ஃபிக்ஸ் பண்ண உடனே 4 பக்கமும் கர்வ்டாக வந்துட்டு வந்துடும். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா பொசிஷனில் வந்து ஸ்டாண்டர்டு 11 வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு எந்த பக்கம் அதோட பொசிஷன் எந்த பக்கம் போகணும்னு சொல்லிட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு டாப்பில் இங்கே இப்போ பார்த்துட்டிங்கன்னா இங்கே நிறைய இடம் இருக்குது. சரியா? இல்லாட்டின்னா இந்த செக்ஷனை வந்துட்டு எந்த மாதிரி பொசிஷனில் வைக்கணும்னு சொல்லி நம்ம இங்கே சொல்லணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் -120ன்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த செக்ஷன்ல இருந்து பொசிஷன் வந்துட்டு -120 பிக்சல்ஸ் மேலே இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா தெரியுதா, இந்த செக்ஷன் முதல்ல வந்துட்டு சென்டராக இருந்துச்சு, பொசிஷனில் வந்துட்டு நான் -120 கொடுத்ததுனால இருந்த பொசிஷனை விட மேலே வந்துட்டு போயிருக்கு. ஸோ அதே மாதிரி பொசிஷன் லெஃப்ட் சைடும் வந்துட்டு நான் வந்துட்டு 200 பிக்சல்ஸ் தான். இப்போ போய் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்துட்டு 200 பிக்சல்ஸ் வந்துட்டு தள்ளி போயிடும். ஸோ பொசிஷன் இங்கே வந்துட்டு நம்ம எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். ஸோ எப்படி சொல்கிறது, ப்ளஸில் வேணுமா உங்களுக்கு இந்த பொசிஷன் வந்துட்டு ப்ளஸில் போகணுமா இல்லை மைனஸில் போகணுமான்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணிட்டு, ப்ளஸில் போகணுற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளஸில் எவ்வளோ பிக்சல்ஸ் போகணும், மைனஸில் எவ்வளோ பிக்சல்ஸ் போகணும். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்துட்டு ப்ளஸில் வந்துட்டு 20 பிக்சல்ஸ் போகணும்னு சொல்லியிருக்கேன். டாப்பில் வந்துட்டு மைனஸில் வந்துட்டு 120 பிக்சல்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் லெஃப்டில் வந்துட்டு ப்ளஸில் வந்துட்டு இந்த பக்கம் ப்ளஸில் வந்துட்டு 200 பிக்சல்ஸ் பண்ணிருக்கு, மைனஸில் வந்துட்டு உங்களுக்கு மைனஸில் எவ்வளோ இப்போ என்ன வேல்யூ கொடுக்கணுமோ அந்த வேல்யூ கொண்டு போயிடும். இப்போ வந்துட்டு இதே வந்துட்டு நான் பாட்டத்துக்கு கொடுக்குறேன். பாட்டத்துக்கு கொடுக்கும்போது அது வந்துட்டு மேலே வந்து -120 பிக்சல்ஸ் வந்துட்டு கீழே கொண்டு வந்து காமிச்சிடும் மைனஸில். அடுத்தது வந்து பார்டர் ஷேடோ. இந்த பார்டர் ஷேடோ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த பார்டருக்கு உண்டான கலர் வச்சுட்டோம்னா பிளர் ஆப்ஷன் மட்டும் கொடுத்துட்டோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்டருக்கு பின்னாடி வந்துட்டு
ஒரு ஷேடோ மாதிரி ஓகேவா? தெரியுதா டிஃப்ரெண்ட் பார்டர் ஷேடோ? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணதில்ல, டெக்ஸ்ட் போட்டோம். டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கோம். கலர் கொடுத்த உடனே அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், இதோட விட்த் எவ்வளோ வேணும், ஹைட் எவ்வளோ வேணும்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்பேசிங் பார்த்தோம். ஸ்பேசிங் வந்துட்டு இந்த லெட்டருக்கு உள்ள ஸ்பேஸ் எப்படி இருக்கணும், வெளியே ஸ்பேஸ் எவ்வளோ வேணும்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த பார்டரோட ரேடியஸ் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்டர் என்ன பொசிஷனில் வேணும், இந்த செக்ஷன் எந்த பொசிஷனில் வேணும்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஷேடோ. இந்த டிசைனில் போனீங்கன்னா என்னென்ன இருக்கோ அத்தனையும் நம்ம பண்ணி பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட்டுக்கு கலரு, ஃபாண்ட்டு எல்லாமே கொடுத்து பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அதோட பேக்ரவுண்ட் கலர், டெக்ஸ்டோட பேக்ரவுண்ட் நம்மளுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு அதை கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த செக்ஷனோட விட்த் எவ்வளோ வேணும், ஹைட் எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு நம்ம இங்கே சைஸிங்லாம் வந்து பண்ணி பார்த்தாச்சு. ஸ்பேசிங்கில் பார்த்தீங்கன்னா மார்ஜின், பேடிங் சொல்லிட்டு 2 இருக்குது. மார்ஜின்னா அந்த லெட்டர் ஸ்பேசிங், மார்ஜின்னா அவுட்டர் ஸ்பேசிங். சரியா? 40 ஸ்பேசிங்னு பார்த்தாச்சு. பார்டரில் வந்துட்டு பார்டரோட ரேடியஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொசிஷனில் வந்துட்டு எந்த மாதிரி பொசிஷனில் ப்ளஸில் வேணுமா மைனஸில் வேணுமான்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அடுத்தது வந்துட்டு அந்த பாக்ஸோட ஷேடோ, நம்ம ஷேடோவும் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த டிசைனில் இருக்கிறது எல்லாமே நம்ம பண்ணி பார்த்துக்கோம். ஓகேவா? இது வரைக்கும் வந்துட்டு நம்ம அந்த டிசைனில் என்னென்ன இருந்துச்சோ அதெல்லாமே வந்து நீங்களும் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா மண்டே கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, எல்லாருமே ஒரு புது பேஜ் கிரியேட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு செக்ஷன் கொண்டு வாங்க. அந்த செக்ஷனில் டிசைனில் என்னென்ன டூல்ஸ் இருந்துச்சோ அந்த டூல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆப்ரேட் பண்ணி பாருங்கள். அப்பதான் தெரியும் எந்த மாதிரி அது ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அது ஃபங்க்ஷன் எப்படி ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, ஓகே சார்.